Madam CG, வணக்கம், shalom, Shana Tova umetuka. Shalom and thank you. Shana Tovat to you and all the viewers as well. யூத வரலாற்றில் புத்தாண்டுகள்ல பல திருப்பு முனைகள் ஏற்பட்டிருக்கு. மத்திய கிழக்குல ஒரு வரலாற்று தருணத்துல இருக்கிறீங்க. இஸ்ரேல் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலை எதிர்கொண்டிருக்கு. இஸ்ரேலியர்கள் இந்த சவாலான சூழலை எப்படி எதிர்கொள்றீங்க? Commander attack from Iran. You have been known as a very resilient society, but how are the Israelis coping up during these turbulent times? So first of all, thank you for your best wishes on the Jewish New Year that we're celebrating these days. I think the Jewish New Year is a symbolic day to show இந்த புத்தாண்டு அப்படிங்கறதே ஒரு குறியீடு தான். நம்முடைய ஒரு புது தொடக்கங்கள், புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு, நல்ல விஷயங்கள் தொடங்குறதுக்கான ஒரு குறியீடா தான் இதை பார்க்கிறோம். The people in Israel are concerned about the situation. இப்போ இருக்கிற நிலைமை இஸ்ரேல்ல நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு வருத்தமளிக்க கூடியதா தான் இருக்கு. அதை நான் மறுக்க மாட்டேன். I was on the phone with my daughter. My daughter is நேத்து கூட என்னுடைய 19 வயசு மகளோட நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். இப்போ ஈரான்ல இருந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அடியில பங்கர்ல போய் இருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப பயத்தை தரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கு. அவங்க கூட பேசும்போது எனக்கு என்னால அதை உணர முடியுது. நான் இங்க இந்தியால இருந்தாலும் கூட அவங்க கூட போன்ல பேசும்போது அந்த கஷ்டத்தை என்னால உணர முடியுது. And not a nice situation to be in. Even though I was here and I didn't feel it, but being on the phone with my daughter and feeling it with her, I could feel how difficult this is. I'm not sure when people hear the news how much they actually understand how it affects people. மக்கள் செய்திகள்ல இந்த மாதிரி தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் பாக்கும்போது அங்க உண்மையிலேயே களத்துல இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத உணர முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. That Israel is there for a reason. Israel is there for the Jewish people to protect us, to have a safe place in the world. ஆனா என்னதான் இருந்தாலும் இஸ்ரேல் அப்படிங்கற எங்களுடைய நாடு எங்களை பாதுகாக்கும் அப்படிங்கறதுல நாங்க நம்பிக்கையா இருக்கோம். யூத மக்களை, ஜூயிஷ் மக்களை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். So even though we're going through hard times, we know that we have a strong army. ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு வலிமையான ராணுவம் இருக்கு. ஒரு வலிமையான நாடு, எங்களுடைய அரசாங்கம் எங்க பின்னாடி நிக்குது. அதனால இதை தாண்டி வருவோன்ற நம்பிக்கையோட பயணிக்கிறோம். Rosh Hashanah is symbolic of that. Our New Year is symbolic of that, and I think that's the feeling now in Israel. ஈரானை நீங்க பதிலுக்கு தாக்க போறீங்க. சர்வதேச அச்சம் என்னன்னா, நீங்க அளவுக்கு மீறிய பதிலடி கொடுத்தா அது ஒரு பிராந்திய யுத்தத்துக்கு வித்திடும் அப்படிங்கிறது. அளவான பதிலடியை கொடுப்பீங்களா? Global concern that a disproportionate reaction from Israel could lead to a cycle of violence and a broader regional conflict. The whole concept of proportionate is very strange to me. I don't even know what that means. அது சமமான தாக்குதல்னா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அது ரொம்ப குழப்பமான விஷயமா இருக்கு. Okay, so Israel has to பாருங்க, இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக்கணும். தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக போராடணும். தங்களுடைய மக்களை பாதுகாக்கணும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். And that will be the response. That's the way we think. So அத நோக்கி எங்க மக்களை பாதுகாக்கிறத நோக்கி என்ன செய்யணுமோ அதை நாங்க எங்களுடைய பதிலாக கொடுப்போம். And that's what's going to guide the response to the attack we saw from Iran. சமமான பதிலடி, ப்ரொபோர்ஷனாலிட்டி என்பது சர்வதேச யுத்த சட்டங்கள் படி முக்கியமான விஷயம். அளவுக்கு மீறிய பதிலடி குற்றம். இந்த கோட்பாட்டை மீற மாட்டேங்குதானே? Again, Israel's response is always guided by our need to protect the Israeli citizens. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்கணுமோ அதை தான் நாங்க கொடுப்போங்கிறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அதுதான் எங்களுடைய கைடிங் பிரின்சிபலா இருக்கு. எங்களுக்கும் ஈரான்ல இருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் எந்த ஒரு தகராறும் கிடையாது. அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நாங்க விரும்புறோம். அவங்களுமே கூட அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நிறைய நடத்திருக்காங்க. சோ அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் இல்லை. So Israel's response is against that regime. Israel has no problem with the Iranian people and hopes the Iranian இஸ்ரேல் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை எதிர்த்து மட்டும் தான் போராடுதே தவிர மக்கள் ஏற்பட்ட மனித பேரழிவுக்கு நீங்க தானே பொறுப்பு. I don't think so, because I think that அப்படி இல்லையே, நான் சொல்ல முடியாது. அப்படி we can't rely always on the sources that come out of நம்ம காசால இருந்து வரக்கூடிய எண்ணிக்கைகளை, அங்க இருந்து வரக்கூடிய சோர்சஸ் அப்படியே நம்பிட முடியாது இல்லையா? The numbers are high. Many of them are terrorists and belong to Hamas. எண்ணிக்கைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றது எல்லாமே அதுல பெரும்பாலானவர்கள் தீவிரவாதிகள், ஹமாஸை சேர்ந்தவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. But we have to remember that we're dealing
with a terrorist organization, with Hamas. It's a terrorist organization that's been fueled by Iran for the past year since 2000. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹமாஸ்ங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு. அவங்க ஈரானால வளர்க்கப்பட்டவர்கள், வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள், முழுக்க இஸ்ரேலை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. They're putting their own people at risk. அவங்க அவங்களோட சொந்த மக்களையே ஆபத்துல போடுறதுக்கு யோசிக்காதவங்க. அவங்க வந்து மனித கேடயங்களா தங்களுடைய மக்களையே பயன்படுத்துறதுக்கு யோசிக்காதவங்க. இது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அவங்களோட சொந்த மக்களையே அவங்க கணிப்பின்படி இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத கூடங்களை குறிவைக்க கூடும் அப்படின்னு கருதப்படுது. அமெரிக்காவும் இதை பற்றி கவலை வெளிப்படுத்திருக்கு. அப்படி செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல எல்லாம் நான் இருக்க மாட்டேன். எனக்கு அது கரெக்டா தெரியாது. என்னோட அரசாங்கத்தின் மேல எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. எது எங்க நாட்டுக்கு சரியானதோ அதை அவங்க செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு மேல என்னால இதுல கமெண்ட் பண்ண முடியாது. அமெரிக்க அதிபரும் கூட இதை பற்றி கவலை வெளிப்படுத்திருக்காரு, பாத்தீங்களா? பாத்திருக்கேன். இந்தியா இஸ்ரேலோடு ஈரானோடு நல்லுறவு கொண்ட ஒரு நாடு. இந்தியா இந்த சூழல்ல எந்த மாதிரி பங்காற்றணும்னு கருதுறீங்க? இந்தியா எங்களுடைய ரொம்ப ஒரு நட்பான நாடு. இந்தியால இருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த யுத்தம் விரிவடைஞ்சா இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி, எண்ணெய் தேவை பாதிக்கப்படும், எண்ணெய் வரத்து பாதிக்கப்படும், இங்க பணவீக்கம் அதிகரிக்கும், உணவுப் பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகரிக்கும். இந்த கவலைகளுக்கு, சர்வதேச கவலைகளுக்கு உங்க பதில் என்ன? could contribute to a global economic challenge and even affecting the prices of the food on their dining table. I think that putting pressure on countries who support terror, on countries like Iran who தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் மேல இந்த மாதிரி அழுத்தம் கொடுப்பது, ஈரான் மாதிரி ஹிஸ்புல்லாவுக்கு ஃபண்ட் பண்றாங்க, ஹமாஸ்க்கு ஃபண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நாடுகள் மேல அழுத்தம் கொடுக்கிறது அப்படிங்கிறது இது வந்து அவங்க வந்து இஸ்ரேல் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை முதல்ல நிறுத்தணும். அதை நம்ம நிறுத்தணும்னா அதுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தம் இருந்ததுன்னா இது பிறகு எல்லாமே ஓரளவுக்கு காம் டவுன் ஆயிடும், அமைதி ஆயிடும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். உலகத்துக்கே இவங்க வந்து ஒரு பெரிய ஆபத்தா இருக்காங்க, ஒரு பெரிய த்ரெட்டா இருக்காங்க இந்த மாதிரியான சக்திகள். அவங்கள செயல்பாடு திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? I think India does what it needs to do, and I don't interfere in Indian politics. இந்தியா என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்றாங்க. Steps is Israel taken to ensure the safety of இஸ்ரேல்ல வசிக்கக்கூடிய இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? So Israel has developed very complex defense systems. இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முக்கியமான எங்களுக்கு அந்த மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கு. அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோ மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை நாங்க வச்சிருக்கோம். ஸோ அதன் மூலமா என்ன ஒரு தாக்குதல் வந்தாலும் எங்களை எதிர்த்து எங்களால அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க இருக்கோம். These systems defend indiscriminately. So Indians living in Israel. So இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்களா இருந்தாலும் இல்ல வேற எந்த நாட்டு குடிமக்களா இருந்தாலும் அவர்களுக்கு முழுசா இந்த பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உங்க மக்களை எப்படி பாதுகாக்குதுன்னு விரிவா சொல்ல முடியுமா? The kids and kids living in Israel. Can you elaborate more about the efficacy and the efficiency of your air defense systems and your safety rooms and so on? Yeah, so I don't know the physics, unfortunately. I don't have எனக்கு அத பத்தின physics கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எனக்கு அதோட சயின்ஸ் தெரியாது. அத நான் முழுசா சொல்ல முடியாது. Iron Dome and other systems like Iron Dome மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா வந்து எந்த ஒரு ஏவுகணை தாக்குதல் வந்தாலும் பாதுகாக்கும் அப்படிங்கறத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். Types of missiles, and we've seen this in the past attacks where there have been very few. முன்காலத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய ஏவுகணைகள் எங்க மேல ஏவப்படும். ஆனா அதுல வந்து ஒன்னோ ரெண்டோ தான் வந்து அந்த தாக்குதலை வந்து நடத்த முடியும். சோ மத்தத நாங்க தடுத்து நிறுத்திடுவோம். In terms of the safe rooms, so every house basically has either a room. அத தவிர சேஃப் ரூம்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு வீட்லயும் சேஃப் ரூம் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அங்க வந்து அவங்க போய் தங்கிட்டாங்க, அந்த பதுங்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு தாக்குதல்ல இருந்தும் அவங்க வந்து பாதுகாப்பாக மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பில்டிங்லயும் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். சோ அலாரம் அடிக்கும் போது நேரடியா அங்க போய் அவங்க பாதுகாப்பா இருந்துக்கலாம். இது எல்லா மக்களுக்கும் நாங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. The combination of
the Iron Dome and other systems like it, together with the behavior of the public who listened to the instructions and stayed in the safe rooms, prevented any kind of larger casualties. Although one person was killed in this attack. சமீபத்துல ஈரான் நடத்திய தாக்குதல்ல கூட ஒரு நபர் தான் உயிரிழந்தார். அவரும் வந்து ஒரு பாலஸ்தீன்ல இருந்து இங்க வந்திருந்த இஸ்ரேல்ல வந்து இருந்தவர். அதனால பெரிய அளவுக்கான சேதங்களை நாங்க தொடர்ந்து தவிர்த்துட்டார். And the other concern is over the widening of this escalation. ஒரு பிராந்திய யுத்தமா இஸ்ரேல் மாத்த நினைக்குதுன்னு உங்களோட பாதுகாப்பு உறவு கொண்ட அரபு தேசங்கள் கூட உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. Of trying to widen this war, widen this to a regional conflict. I think it's a ridiculous claim. அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு நீங்க சொல்றது. We didn't start it. நாங்களா இந்த போரை தொடங்கணும். Living our lives on October 7th, like I said. நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அக்டோபர் 7ஆம் தேதி போன வருஷம் ஹமாஸ் எங்க நாட்டுக்குள்ள வந்து எங்க மக்களை தாக்கி பல மக்களை கடத்திட்டு பணைய கைதிகளா எடுத்துட்டு போனாங்க. It's hard to understand if you weren't there. நீங்க அந்த இடத்துல இல்லனா அவங்க என்ன துயரம் பட்டாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். In Jerusalem, but when my friends start texting me that there are நான் பாதுகாப்பா தான் இருந்தேன் அந்த நேரத்துல. ஆனா என்னோட நண்பர்கள்லாம் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு எங்க வீட்டுக்கு வெளியில தீவிரவாதிகள் இருக்காங்க, துப்பாக்கியில சுட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன மாதிரி இன்னல்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. Were burnt alive, and you see this as it's happening, and this has happened unprovoked. On a Saturday morning, you wake up and you see that your whole world எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லாம இந்த மாதிரியான தாக்குதல் நடக்குது. Unprovoked, Hezbollah starts firing rockets. அதுக்கு அடுத்த நாள் வேற எந்த தூண்டுதலும் இல்ல, திடீர்னு ஹெஸ்புல்லா எங்க மேல ஏவுகணை தாக்குதல்களை தொடங்குறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா நாங்க ஏதோ இந்த போரை தொடங்கின மாதிரியும் நாங்க இந்த போரை விரிவாக்கம் செய்ய முயற்சிக்கிற மாதிரியும் சொல்றது எப்படின்னு எனக்கு புரியல. எங்களுக்கு தேவை எங்க நாடு அமைதியா இருக்கணும், எங்க மக்கள் பாதுகாப்பா வாழணும், அவ்வளவுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். Don't allow that. But if we could, இந்த தீவிரவாத அமைப்புகள் அந்த அமைதியை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கறாங்க. 7 முனைகளை நீங்க போற சந்திக்கிறீங்கன்னு சொன்னா சரியா? Conflict on 7 fronts. 7 fronts. 7 முனைகள் சொல்லலாம். We're facing a problem that's called Iran. ஆனா முக்கியமா எங்களோட பிரச்சனை அப்படிங்கிறது ஈரான் தான். ஈரான் பல்வேறு ரூபங்கள்ல எங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. Basically mainly in Hamas in Gaza and காசால ஹமாஸ் இருக்காங்க, வடக்குல பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா இருக்காங்க, ஹூதிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பல ப்ராக்ஸி அமைப்புகளை உருவாக்கி பல முனைகள்ல இருந்து எங்க மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. Could pose a threat, and yes, so those are the threats, but I think the main threat and the ஆனா இது எல்லாத்துக்கும் தலை யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாம்புடைய தலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஈரான் தான். ஈரான் தான் இவங்க எல்லாரையுமே உருவாக்கி எங்க மேல தாக்குதல்களை ஏவிக்கிட்டு இருக்காங்க. Israel will never ever let that happen, so we have to deal with whatever it is to make sure that doesn't happen. ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் டாப் 20 தளபதிகள் இவங்க எல்லாம் வீழ்த்தி இருக்கீங்க. இது உங்க பிராந்தியத்துடைய செக்யூரிட்டி பேலன்ஸ் எப்படி மாத்திருக்கு? The top 20 people, including the head Nasrallah, being eliminated by Israel. How has this altered the strategic balance in your region? I think it affects not only Israel. First of all, it's இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இஸ்ரேல் மேல மட்டும் கிடையாது. Hopefully the hope is to eliminate it or to eliminate the threat, disarm Hezbollah and move them further north. இந்த மாதிரி ஹமாஸ் ஹிஸ்புல்லா மாதிரி இந்த ஆபத்தான சக்திகளை இன்னும் வடக்கு நோக்கி நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம். I think remember that not only Israelis were affected, இவங்களால இந்த ஹிஸ்புல்லா மாதிரி அமைப்புகளால பாதிக்கப்பட்டது இஸ்ரேலி மக்கள் மட்டும் இல்ல, அமெரிக்க மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, பிரெஞ்சு நாட்டு குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. During the troubles in Syria, சிரியால இருக்கும்போது அங்க இருந்த மக்கள் உங்களால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பல நாடுகள் இந்த ஹிஸ்புல்லாவால பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். Disarmed and losing its power because Hezbollah again, instead of letting Lebanese citizens thrive, ஹெஸ்புல்லா லெபனான்ல இருக்கக்கூடிய லெபனீஸ் மக்களுக்கு கூட சரியா அவங்க வந்து வாழ விடாம அவங்களுக்கும் நிறைய துயரங்களை தான் கொடுத்திருந்திருக்காங்க. To target Israel and அவங்களோட நோக்கமே மொத்தமா இஸ்ரேலை டார்கெட் பண்ணணும், எங்க மேல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது தான். அவங்க மக்களை அவங்க நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லையே. That's the key. லெபனானுக்கு நீங்க தரை வழியா போயிருந்தாலும் கூட, தாக்குதல் நடத்தியிருந்தாலும் கூட, உங்களுக்கு நிலம் பிடிக்கும் நோக்கம் அங்க இருக்கா இல்லையாங்கிற கேள்வி இருக்கு. என்று புரிதல்ல ஹெஸ்புல்லாவை லித்தனி நதிக்கரையோட வடபுறத்துக்கு தள்ளுவதுதான் உங்களுடைய நோக்கம். உங்க வட எல்லைகளை காப்பதுதான் உங்க நோக்கம்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல உங்களுக்கு நாடு பிடிக்கிற எண்ணம்
லெபனான்ல இருக்கா? Some people allege that your goal is to, guard territories from Lebanon. No. Our goal, territorial ambitions in Lebanon. கண்டிப்பா இல்ல. we have no territorial ambitions in Lebanon. We want to எங்களுக்கு clear அந்த மாதிரி நாடு பிடிக்கிற எண்ணம் எதுவுமே கிடையாது. threat, because remember, Hezbollah எங்களுக்கு இருக்கக்கூடிய த்ரெட்டை நாங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களுடைய inside of people's homes. Okay, ஹிஸ்புல்லா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க வந்து ஏவுகணைகளை ஆயுதங்களை எடுத்துட்டு போய் பொதுமக்களுடைய வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வச்சு அதை வந்து பாதுகாத்து சொல்றாங்க. In order to financially help them to hide weapons or to hide missiles within their homes. And then so they created a situation where they were again knowingly putting their own civilians இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும் போது அவங்களுடைய மக்களை அவங்களே ஆபத்துல தள்ளுறாங்க அப்படின்னு தானே பொருள். So once the area is clear, Israel has no interest in. So அங்க வந்து எங்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய சக்திகளை நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல அந்த நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு எங்க நாடு இருக்கு, அதுல நாங்க சந்தோஷமா இருக்கோம். To make it safe, then that's what we'll do. But the end game, the end goal is to keep Israel safe. I understand you. உங்க இலக்கை ஏற்றத்துக்கு எவ்வளவு அப்பாவி உயிர்கள் போகுது? கடந்த 1.5 வாரங்கள்ல மட்டும் லெபனான்ல எத்தனை அப்பாவி உயிர்கள், காசால ஒரு வருஷமா எவ்வளவு ஆயிரம் அப்பாவி உயிர்கள். But also in Gaza, it's disproportionate to the number of killings that Hamas caused on your southern communities. I mean, you might dispute the question of. So what do you suggest? You suggest that we kill exactly the same number? என்ன சொல்ல வரீங்க? அவங்க எத்தனை மக்களை கொல்றாங்கன்னு பார்த்து அதே அளவுக்கு எண்ணிக்கையில எண்ணி அங்க நாங்க மக்களை கொல்றோம். அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல ஒரு சிவிலியன் கூட ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறது தான் எங்களோட எண்ணம். Again, if you have be combatants, but the numbers are huge. Yes, but you have to speak to if you want to get answers for that. ஏன் இவ்வளவு எண்ணிக்கைகள்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா அது நீங்க ஹமாஸ் கிட்ட தான் போய் முதல்ல கேட்கணும். அவங்க தான் அவங்களோட சொந்த மக்களை மனித கேடயங்களா பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஹியூமன் ஷீல்டா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க ஏன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாக்குதல் நடத்துறீங்க, ஸ்கூல்ல உட்காந்துட்டு ஏன் ஏவுகணைகளை ஏவுறீங்க அப்படின்னா நீங்க அவங்கள போய் கேட்கணும். Took over the Gaza Strip and literally throughout the PLO 2005லயே இஸ்ரேல் ஹமாஸ் காசால இருந்து நாங்க வந்து வெளியேறிட்டோம். அதுக்கு அப்புறம் ஹமாஸ் டேக் ஓவர் பண்ண நாள்ல இருந்து அவங்களுக்கு கிடைத்த எந்த ஒரு நிதி உதவியும் அவங்க ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலையே. Gaza that is which I remind you Israel இருக்கிற பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியும் தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க பள்ளிக்கூடங்களை கட்டிருக்கலாம், மருத்துவமனைகளை கட்டிருக்கலாம், எவ்வளவோ வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கலாம். And they could have used that money to build another Singapore, to make it a beautiful place. காசா ஸ்ட்ரிப் ஒரு இன்னொரு சிங்கப்பூராவே மாத்திருக்கலாம். அவங்க ஒரு சின்ன இடம் தான், அவங்க எவ்வளவு வளர்ச்சி அங்க கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா எதையுமே அவங்க அங்க செய்யாம ஒட்டுமொத்தமா அவங்களோட நாட்டுடைய எல்லா நிதியையும் தீவிரவாத சக்திகளுக்காக, தீவிரவாத ஆயுதங்களை சேகரிப்பதற்கு, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு தானே பயன்படுத்திருக்காங்க. They don't want their citizens to thrive. They don't அவங்களோட குடிமக்கள் மேலேயே அவங்களுக்கு ஒரு அக்கறை இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? And we have to defend it. We're dealing with an enemy that I think nobody really can imagine. There's no என்ன மாதிரி பட்டவர்கள் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல. Understand the logic of this horrible enemy, and I think that's why people are thinking about disproportionality or things like that, because they don't realize what the Hamas is capable of doing to its own people. Hamas என்கிற அமைப்பு எவ்வளவு மோசமானது, அவங்க சொந்த மக்களுக்கு அவங்க எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துறாங்கங்கறதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அக்டோபர் 7 தாக்குதல் நடந்து நீங்க காசாக்குள்ள நுழைந்து ஒரு வருஷம் ஆகுது. அங்க உங்க இறுதி இலக்கு தான் என்ன? What is your end game in Gaza? Our end game is Gaza is to stop the Hamas, to disarm the Hamas, okay? இறுதி இலக்கு அப்படிங்கிறது ஹமாஸை ஒட்டுமொத்தமா தடுத்து நிறுத்துறது, அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வந்து பறிக்கிறது, எங்களுடைய குடிமக்களை பாதுகாக்கிறது, எங்க கிட்ட இருந்து அவங்க கடத்திட்டு போன எங்களுடைய பணைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வரது. Okay? And we want our hostages home. We want our hostages home as soon as possible. And until we know that Israeli citizens are safe, எங்களுடைய குடிமக்கள் பாதுகாப்பா இருக்கணும், எங்களுடைய ஹாஸ்டேஜஸ் அந்த பணைய கைதிகள் திரும்ப பத்திரமா வீடு வந்து சேரணும். Then we can talk about stopping. There are voices even in the West. ஏற்பட்டு உங்க பிணை கைதிகள் இன்னும் திரும்பாததற்கு உங்க அரசு காரணம்ங்கற குரல்கள் மேற்குலகத்திலே அதிகம் கேட்குது. Again, the protest against Israel are ridiculous. We weren't எங்களுக்கு எதிரா போராடுறதுங்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. We should target the kidnappers. யார் கடத்திட்டு போனாங்களோ ஹமாஸ் தான் கடத்திட்டு போனாங்க. அவங்கள கேட்காம எங்களை கேட்டிட்டு இருக்கிறதுல என்ன பயன் இருக்கு? What other thing do we talk about? You take people, bring them home. And then we அவங்கள கடத்திட்டு போனீங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வரதுக்கு நீங்க தானே பொறுப்பு. அவங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும், திரும்ப பத்திரமா வரணும்.
you mostly hear about people who are kidnapped, but the stories that you hear from the families, கடத்திட்டு போனவங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற கைதிகள் மட்டும் இல்ல, அவங்களோட குடும்பங்கள் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த குடும்பத்துல எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? with hostage families. நான் இங்க இந்தியால இந்த ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல்ல இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளான பல குடும்பங்களோட பேசியிருக்கேன். அவங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம் நீங்க நம்பவே முடியாது, எவ்வளவு கொடுமையா இருக்கும் தெரியுமா? When they're terrorists outside their own homes, some of their families also killed. And then அவங்களோட குடும்பத்துல சில பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க, சில பேர் கடத்திட்டு போகப்பட்டிருப்பாங்க, அவங்க வீட்டு வாசல்ல தாக்குதல் நடந்திருக்கும். அப்படி கொண்டு போனப்பட்ட மக்கள் பத்திரமா திரும்பி வர வேண்டாமா? அவங்க வீட்டுக்கு வரணும் இல்லையா? வர முடியாம போனதுக்கு ஒரு ஹாஸ்டேஜ் டீல் நடக்காம காரணம் உங்க ஆளும் அரசுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. The government has many the Israeli government has அரசாங்கத்துக்கு நிறைய குறிக்கோள்கள் இருக்கு, நிறைய பிரையாரிட்டிஸ் இருக்கு. அதுல நிச்சயமா எங்களுடைய மக்களை திரும்பி கொண்டு வரணும்ங்கிறது ஒரு முக்கியமான பிரையாரிட்டி. ஆனா மற்ற பல விஷயங்களையும் யோசிச்சுதான் ஒரு நாடு முடிவெடுக்க முடியும். எங்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் நாங்க யோசிச்சுதானே முடிவெடுக்க முடியும். What is your message to the Indian Prime Minister? நிலைமையை ரொம்ப அக்கறையோடு கவனிக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு, இந்திய பிரதமருக்கு உங்க செய்தி என்ன? I want to say that again, India and Israel are great allies. Support of India. இந்தியாவும் இஸ்ரேலும் ரொம்ப நல்ல நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சதுதான். Since I came to India, I've met some wonderful people here. நான் இந்தியாக்கு வந்து இந்த பொறுப்பு ஏத்ததுல இருந்து இங்க ரொம்ப அற்புதமான மனிதர்களை சந்திச்சிருக்கேன். Caring and அவங்க இஸ்ரேல் மேல எவ்வளவு ஒரு அக்கறை காட்டுறாங்க, என்ன அழகா எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறது பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. Israel is doing what it's doing, why there have been so many people hurt is something that you have to really stop and think about and take time to read the history to understand. And what எங்களோட வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு கடந்து வந்திருக்கோம், ஏன் இந்த போர் இப்ப நடக்குது, ஏன் இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. To look more in depth into the situation and to understand it, and the people who do that understand. நிறைய பேர் இங்க வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க எங்களை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அத நான் ரொம்ப பாராட்டுறேன், ரொம்ப நன்றியோட இருக்கேன். All people, citizens of India and citizens of the world would take the time as they do to understand more in depth the situation and to realize what's going on in the situation. It's very, very complex and not a one-liner that's easy to identify with. உங்களுக்கும் உங்க நாட்டு மக்களுக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. Thank you very much. Thank you. Bye bye.